உணவை வீணடிக்காதீர். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், சூப்பரான கொய்யாக்காய் சட்னி. இதை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொய்யாக்காய் சட்னியோட பீட்ரூட் தோசை அட்டகாசமாக இருக்கும். இந்த பீட்ரூட் தோசை அந்த கொய்யாக்காய் சட்னியில் சாப்பிடும்போது உங்களுக்கு திரும்ப திரும்ப சாப்பிட சொல்லுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொய்யாக்காய் சட்னி செய்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல இளங்கொய்யாக்காய் எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதை இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். சூப்பரான கொய்யாக்காயை எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு கொய்யாக்காய் எடுத்துங்க. இந்த மாதிரி கொய்யாக்காவை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுங்க. இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி போதுமானது. இதுக்கு ஒரு 5 பச்சை மிளகாய், 5லேருந்து 6 மிளகாய் வரைக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுங்க. ஒரு 2 கொத்து கொத்தமல்லி தழை. இந்த கொய்யாக்காயை இந்த மாதிரி விட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே இளம் சிகப்பு கலரில் இருக்கும். இளம் சிகப்பு, அதாவது ரோஸ் கலரில் இருக்கும். அந்த நுனி பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பு இருக்க பகுதியில் கொஞ்சம் அழுக்கு தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி அதை வெட்டிக்குங்க. இந்த மாதிரி அந்த கொய்யாக்காயை முன்பக்கமும் அந்த அடிப்பக்கத்தையும் வெட்டிட்டிங்கன்னா அது சுத்தமாயிடும். இப்போ இந்த கொய்யாக்காயை அப்படியே கீத்தாக வெட்டுங்க. இந்த மாதிரி கீத்தாக வெட்டணும். இந்த மாதிரி வெட்டணும். வெட்டி அதை கொஞ்சம் பொடிசாக வெட்டிக்கணும். இது விதை இல்லாதனால நல்லா வெட்டுறதுக்கு நல்லா சுலபமாக வரும். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்குங்க. இதில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த விதை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை சுரண்டியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி அதை சின்னதாக வெட்டிங்க. அப்போ தான் மிக்சியில் இது நல்லா நைஸாக அரைப்படும். இப்போ இந்த மாதிரி அதெல்லாம் வெட்டி ஒரு கொய்யாக்காயை தனியாக எடுத்து வச்சுருங்க. இஞ்சியையும் தனியாக அது மாதிரி தோல் நீக்கி வெட்டி வச்சுங்க. ஒரு சின்ன துண்டு புளி, அது ரொம்ப வச்சோன்னா அரை நெல்லிக்காயோட அளவு கம்மியாக இருக்கணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கொய்யாக்காயை அப்படியே எடுத்து போட்டுங்க. இது கூட அந்த 5 பச்சை மிளகாய், அதிக காரமாக இருந்துச்சுன்னா அந்த மிளகாயை குறைச்சி போட்டுக்குங்க. ஒரு சின்ன துண்டு புளி, அது சுண்டக்காய் அளவு புளி, ஒரு கொத்து கொத்தமல்லி தழை, இலை மட்டும் வைக்கணும், இலையை மட்டும் எடுத்து போட்டுருங்க. அது கூட வந்து நம்ம நறுக்குன ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, நீங்கள் எவ்வளோ சட்னி தயார் பண்ணுறீங்களோ அதுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு உப்பு பார்த்து போட்டுக்குங்க, நீங்கள் எடுக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி. அதே போல் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி, அது நல்லா நைஸாக சட்னியை அரைக்கிறதுக்கு. இந்த மாதிரி அதை மூடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. சிலருக்கு திக்காக பேஸ்ட்டாக கெட்டி சட்னி மாதிரி சாப்பிடுவாங்க, சிலர் கொஞ்சம் தண்ணியாக சாப்பிடுவாங்க. அது உங்கள் விருப்பம், அதுக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கணும், ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. நல்லா நைஸாக அரைச்சிடணும். சட்னி பதத்துக்கு நைஸாக அரைச்சிங்க. சும்மாவே இதை அப்படியே சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், ஹைலைட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெயில் கடுகும் உளுந்தும், கருப்பு உளுந்தும் கலந்து போடுங்க. அந்த உளுந்தும் அந்த கடுகும் நல்லா பொரிஞ்சு வெடிக்கணும், வெடித்து நல்லா தெறிக்கணும். அந்த அளவுக்கு அதை நல்லா வந்து பொரிய விட்ட பிறகு காய்ந்த மிளகாய், ஒரு மிளகாயை இது மாதிரி 3ஆக கிள்ளி போட்டுருங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையை போடுங்க. இதில் பெருங்காயமெல்லாம் போடலை. இந்த மாதிரி அதை போட்டு நல்லா தாளிப்பை அந்த சட்னியில் கொட்டுங்க. அப்படியே சர்ருன்னு கிளம்பணும், அது சாப்பிட்டு பிஸுன்னு வரும், அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஹைலைட்டாக இருக்கும். இப்போ நமக்கு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமான சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீட்ரூட் தோசைக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பீட்ரூட் எடுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ மாவு, அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்துங்க. இப்போ அந்த பீட்ரூட்டில் இருக்க முனிப்பகுதியில் இருக்க காம்பை வெட்டி விட்டுட்டு அந்த தோலை இந்த கத்தியால் நைஸாக சீவினீங்கன்னா அந்த தோலை சீவிடுங்க. இந்த மாதிரி சீவணும். இந்த மாதிரி சீவி அந்த பீட்ரூட் தோலை மட்டும் நீக்கி எடுத்துருங்க. எடுத்த பிறகு இந்த மாதிரி துருவக்கூடிய அந்த கட்டையில் வச்சு நல்லா துருவிடுங்க. இந்த மாதிரி துருவணும் அதை. இந்த ஒரு பீட்ரூட்டையும் நான் துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி துருவி எடுத்துருங்க. இந்த மாதிரி துருவி அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி நல்லா துருவிடணும். அப்போ தான் இது வந்து உங்களுக்கு அரைக்கிறதுக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்போ மிக்சி ஜாரை எடுத்துக்கிறோம். அந்த மிக்சி ஜாரில் இந்த துருவின பீட்ரூட்டை சேர்த்துக்கிறோம். துருவின பீட்ரூட்டை சேர்த்து இதோட பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட்டோட நம்ம ஃப்ளேவருக்கு புதினா தழை மட்டும், ஒரு கொத்து புதினா தலையை மட்டும், அந்த இலையை மட்டும் எடுத்து போட்டுக்கிறோம்.
இலைய மட்டும் தனியா பிச்சு எடுத்துருங்க. அப்படியே ஒண்ணு ஒண்ணா எடுத்துருங்க. அது கூட காம்பு இல்லாம பார்த்துங்க. இந்த பீட்ரூட்ட அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இத நல்லா அரைச்சு எடுத்துருங்க. இப்ப நான் ஒரு 1/2 கிண்ணம் அளவுக்கு தோசை மாவு நல்லா நைஸா அரைச்ச தோசை மாவு. தோசைக்கு மாவு எப்பவும் நைஸா அரைச்சிருக்கணும். நம்ம அரைச்ச அந்த பீட்ரூட்ட நல்லா ஜூஸா அரைச்சிருப்போம். அந்த பீட்ரூட்ட அப்படியே அதில சேர்த்துங்க. அந்த பீட்ரூட் ஜூஸ இந்த மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. திப்பியெல்லாம் இல்லாம, திப்பு திப்பாலாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிறணும். அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த தோசை மாவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ரூட் கலருக்கு வந்துரும். அதில புதினா இலையெல்லாம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால நல்லா வாசமா இருக்கும். இப்போ ஒரு இரும்பு கல் அடுப்புல வச்சு அந்த கல்லு சூடு வந்தோனே, அது மேல எண்ணெய நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்ல கனமான கல்லா இருக்கணும். அந்த கனமான கல்லுல எண்ணெய தேய்ச்சி அந்த கல்லு நல்லா சூடு வந்த பிறகு, இந்த மாதிரி அந்த பீட்ரூட் தோசை மாவ எடுத்து ஊத்திருங்க. மேல ஊத்தி அப்படியே கொஞ்சம் லேசா சேர்த்து விட்டீங்கன்னா, உங்களுக்கு அது கல் தோசை மாதிரி நல்லா கனமா ஊத்திக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். அத சுத்தி ஓரத்தில எண்ணெய் விட்டுக்குங்க. இன்னும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய விட்டுருங்க. விட்டு அத அப்படியே மூடிருங்க. மூடிட்டீங்கன்னா, சூப்பரா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பீட்ரூட் தோசை ஹைலைட்டா ரெடி ஆயிரும். இப்போ சூப்பரான தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இத எடுக்கிறதுக்கு ரொம்ப இலகுவா, சுலபமா வரும். கல்லுல பிடிக்காது. அந்த சூடு ஏறுனோனே, அந்த கல்ல அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கணும். இல்லைன்னா ஹையா வச்சிங்கன்னா, அப்படியே தீஞ்சு போய் பிடிச்சிக்கும். இந்த மாரி 2 பக்கமும் பெரட்டி போட்டு, நல்லா இது மாரி வெந்த பிறகு எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா, அழகா அது வரும். உங்களுக்கு தோசை எடுத்து அப்படியே பிளேட்டுக்கு மாத்திக்கிறோம். இது மாரி கல் தோசை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்த பிறகு இருக்கிற மீத மாவையும் நீங்க இந்த மாரி கொஞ்சம் தோசைய வந்து நைஸாவும் அப்படியே ரோஸ்ட் மாரியும் ஊத்திக்கலாம். இத ஊத்தி நல்லா இந்த தோசைய இது பண்ணி விட்டீங்கன்னா, சுத்தி விட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா விரிவுபடுத்தி சேர்த்து விட்டீங்கன்னா, அந்த மாவ, இந்த மாரி நைஸாவும் ஒரு ரோஸ்ட் மாதிரியும் வரும். நல்லாயிருக்கும். இது இன்னும் மொறு மொறுன்னு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்க அந்த தோசைய ஊத்தி எடுக்கலாம். இது இன்னும் பார்த்தீங்கன்னா, இதுவும் எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா வரும். அந்த கல்ல அந்த மாரி பழக்கிறணும். நல்லா எண்ணெயிலேயே அந்த ஒரு நல்லா இத வந்து ஊற வச்சு, இந்த கல்லு இந்த மாதிரி இருந்தா, எவ்வளோ ஹீட்டா இருந்தாலும் அந்த கல்லு இந்த தோசைய தீஞ்சிராது, ஒட்டிக்காது. சூடு கரெக்ட்டா இருந்தா ஒட்டிக்காது. இந்த மாதிரி ஊத்தி எடுத்து வச்சிரணும். ஒண்ணு கல் தோசை மாரி ஊத்துறோம், ஒண்ணு ரோஸ்ட் மாரி ஊத்தியிருக்கோம். இப்ப இந்த மாரி மாவுல மிச்சம் இருக்கிற மாவுல இருக்கக்கூடிய பீட்ரூட் எல்லாம் கலந்து வச்சிருக்கிறதெல்லாம் ஊத்தி இந்த மாரி தோசைய எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு நமக்கு அருமையான, சூப்பரான, ஹைலைட்டான பீட்ரூட் தோசை ரெடி. காலையில டிஃபனுக்கு சூப்பரான பீட்ரூட் தோசை. நைட்டு டிஃபனுக்கும் சூப்பரான பீட்ரூட் தோசை செஞ்சு குடுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கும் செஞ்சு குடுக்கலாம். இப்ப இதுக்கு சூப்பரா வந்து கொய்யாக்கா சட்னியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். 2ம் பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்ல காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கும். இந்த மாரி கொய்யாக்கா சட்னிய நம்ம தாளிப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு, காலையில ஆஃபீஸுக்கு போறவங்களுக்கு இந்த கொய்யாக்கா சட்னியும், இந்த பீட்ரூட் தோசையும் வச்சு குடுங்க. சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் கொய்யாக்கா சட்னியும், பீட்ரூட் தோசையும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, எங்களோட வீடியோவ உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ண சொல்லுங்க. சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்க. நீங்களும் இந்த மாதிரி பீட்ரூட் தோசையும், கொய்யாக்கா சட்னியும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, எங்களோட வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க வீட்ல சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா, இந்த மாரி கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு குடுங்க. சூப்பரா இருக்கும். இந்த பீட்ரூட் தோசையில இந்த சட்னிய ஊத்தி அப்படியே பிச்சு அந்த தோசைய அதில நனைச்சு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா, அட்டகாசமா இருக்கும். டாப் டக்கரா இருக்கும். தோசை எத்தன குடுத்தாலும் உங்களுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு இருக்கும். விருந்தாளிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது வாழக்கா பஜ்ஜிக்கும் இந்த கொய்யாக்கா சட்னி டாப் அண்ட் டாப்பா இருக்கும். வாழக்கா பஜ்ஜிக்கு இன்னும் 10 பஜ்ஜி சாப்பிடலாம் அந்த கொய்யாக்கா சட்னிய வச்சுக்கிட்டு. அவ்வளவுக்கு சூப்பரா இருக்கும். எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.